அன்பான உறவுகளே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வாங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பொருட்களும் நமக்கு கொஞ்சமான அளவில் தான் தேவைப்படும். 3 பொருள் மட்டும்தாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 3 வச்சு நம்ம செய்யலாம். வாங்க. ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கை நம்ம அதில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சா போதும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வைக்கிற உருளைக்கிழங்குல சும்மா லேசான அளவுல கொஞ்சம் உப்பு தூவிக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். எண்ணெய் எதுக்கு நம்ம ஊத்துறோம் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக தான். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில சூடானதும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு உடையாமல் அப்படியே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உடையவே உடையாது. நீங்கள் ஸ்பூன் வச்செல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கிண்டி உடஞ்சி போயிடும். இது மாதிரி குலுக்கி விட்டிங்கனாலே நல்லா சூப்பராக அந்த மசாலா சோம்பிடும். இந்த உருளைக்கிழங்குல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒருத்தவங்களும் ஒரு மெத்தடில் செய்வாங்க. நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரிச்சது எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம பக்காவாக இருக்குது. இதில் கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் ஃபுல்லுமே சாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதில் டொமேட்டோ சாஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பை கைஸ்.